ரோமர் முதல் அதிகாரம். பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் முதல் அதிகாரம் 5வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். 5, 6, 7. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் நமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். இப்போ பவுல் சொல்றாரு, அவர் எங்களுக்காக 2 காரியம் சொல்றாரு. எங்களுக்காக பலமாய் ரூபிக்கப்பட்டிருக்கிறார். அப்ப ரூபிக்கப்பட்டிருக்கிறார்னா நிரூபிக்கப்பட்டிருக்கிறார், பலமாய் நிரூபிக்கப்பட்டிருக்கிறார். எப்படியா? அவர்தான் தெய்வம், அவர்தான் மரித்தோழ்ந்து உயிர்த்தெழுந்தவர், அவர்தான் நமக்காக ஜீவனை தந்தவர் என்பதை அவர் பலமாய் நிரூபித்திருக்கிறார். 2வது சொல்லும்போது சொல்றாரு 7வது வசனத்துல, எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். அப்போ முதலாவது நிரூபித்திருக்கிறார், 2வது அழைத்திருக்கிறார். அப்போ உங்களையும் என்னையும் தேவன், அவர் முதலாவது அவர் உங்களுடைய தேவனாயிருக்கிற ஆண்டவர், உயிரோடு எழுந்தவர், அவரால் எல்லாம் செய்ய முடியும் என்று உங்களுக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறார். 2வது அவர் உங்களை ஊழியத்துக்காக அழைத்திருக்கிறார். ஒருவன் அபிஷேகம் பெற்றிருந்தால் அவன் அழைக்கப்பட்டிருக்கிறான் என்று அர்த்தம். அழைக்கப்பட்டிருந்தால் தேவன் அவனை அபிஷேகித்திருக்கிறார் என்று அர்த்தம். அழைப்பையும் அபிஷேகத்தையும் என்னைக்குமே நம்ம பிரிக்க முடியாது. நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்களானால் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அப்ப அழைப்பு எப்படி நமக்கு சாத்தியப்பட்டு வரும்? திருமணமாகி பிள்ளைகள் இருக்கிறது, கணவன் வேலை செய்யறாரு, நீங்க ஒரு குடும்பத்துல அவங்க கணவனாய் மனைவியா இருக்கிறீர்கள், பிள்ளைகளுக்கு தாயா இருக்கிறீர்கள், எப்படி நம்ம வேலை செய்ய முடியும், எப்படி நம்ம ஊழியம் செய்ய முடியும் நினைக்கலாம். ஆனா பைபிள் என்ன சொல்கிறதுனா, நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பை பாருங்கள். உங்களை ஏன் ஆண்டவர் அழைத்திருக்கிறார், உங்களை எதுக்காக தேவன் அழைத்திருக்கிறார்? எல்லாருமே பாஸ்டர் மாதிரி பிரசங்கம் பண்ணி தெருவா போய் சுவிசேஷம் சொல்லி அப்படி சபை நடத்தி பாட்டு பாடி ஆராதனை நடத்தி அந்த அழைப்பு எல்லாருக்கும் இருக்காது. பைபிள் சொல்றது எபிரேயர்ல, ஒருவன் ஆரோனை போல் அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுத்தப்படுவது இல்லை. தானா ஒருத்தர் வர்றதில்லை. சபை ஊழியம் என்பது தானா வர்றதில்லை, அது கர்த்தர் அழைத்து வருகிறதா. அந்த ஆலய சபை பணி, சபை ஊழியம் அழைத்து வருகிறது. அப்ப தேவன் எங்களை அழைச்சிருக்கிறாரு, உங்களையும் அழைச்சிருக்கிறாரு, உங்களையும் அபிஷேகித்திருக்கிறாரு. ஆனா உங்க அழைப்பு வேறு, எங்க அழைப்பு வேறு. அப்ப உங்களுடைய அழைப்பு என்ன? நீங்கள் தேவனுக்காக உழைப்பதற்கு, தேவனுக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதற்கு. நேரம் உள்ளவர்கள் ஜெபிக்கிற ஊழியத்தை செய்யலாம், பணம் உள்ளவர்கள் கொடுக்கிற ஊழியத்தை செய்யலாம், அல்லது நேரம் உள்ளவர்கள் என்னால் இறங்கி ஊழியம் செய்ய முடியும் என்று சொன்னால் நீங்கள் தெருவாய் போய் ஜனங்களை சந்தித்து தனித்தால் ஊழியம் செய்து அவர்களுக்காக இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்கு சொல்லி ஆலயத்துக்கு நாம் அழைத்து கொண்டு வரலாம். இப்படி பல ஊழியங்கள் இருக்கிறது. ஊழியத்தில் 5 விதமான ஊழியம் இருக்கிறது. சுவிசேஷ ஊழியம், மெய்ப்பன் ஊழியம், போதகன் ஊழியம், அப்போஸ்தல ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம் என்று 5 விதமான ஊழியம் இருக்கிறது. ஆனா அதையும் தாண்டி நமக்கு விசுவாசிகளுக்கு என்று தேவன் சில ஊழியத்தை வச்சிருக்கிறார். நீங்க கிராமங்களை சந்திக்கலாம், வீடுகளை சந்திக்கலாம், தெருக்களை சந்திக்கலாம். தனித்தால் ஊழியம், ஒரு தனிப்பட்ட நபருக்கு சொல்லுகிற சுவிசேஷ ஊழியத்தை போல இந்த உலகத்தில் விலை உயர்ந்த ஊழியம் எதுவும் கிடையாது. ஒரு நபர். அதனாலதான் ஆபிரகாம பைபிள் சொல்லுகிறது, இவன் தனி ஒருவனா இருக்கும் பொழுது இவனை அழைத்தேன். தேவனே ஒருவனா இருக்கும் போது அழைச்சிருக்கிறார். எல்லாருக்கும் சுவிசேஷம் சொன்னது அப்புறம் மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல மலை பிரசங்கம். ஆனா அதுவரை எப்படிதான் இருந்தாராம்? ஒவ்வொரு சீசனாய் பேதுருவை பார்த்து என் பின்னே வா, ஒவ்வொரு சீசனை பார்த்து என் பின்ன வா, ஃபாலோ மீ, வா வா வா. 12 பேரையும் தனித்தனியே அழைத்தார். அப்ப தனித்தால் ஊழியம். அந்த 12 பேரை கொண்டுதான் முழு ஆசியாவையே சந்தித்தார். அப்ப நம்முடைய ஊழியம், நான் 10 பேர் இருக்கிற இடத்துல பேசுறதை விட ஒரு நபரை சந்தித்து பேசுற ஊழியம் விலையேற பெற்றது. அது பெரிய அற்புதமான ஊழியம். அப்போ உங்களுக்கு எனக்கும் தேவன் கொடுக்கிற ஊழியம் மகிமையானது, மேன்மையானது. சந்தர்ப்பங்கள் வாய்த்தாலும் வாய்க்காட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடிய ஒரு கனமான பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். உபாசத்துக்கு வந்திருக்கோம், வீட்டுக்கு போறோம். உங்க வீட்டு பக்கத்துல யாராவது தனிமையில இருப்பாங்கன்னா அந்த சகோதரியை பார்த்து பேசுங்க, அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்க, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் சொல்லுங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்க.
ஏன்னா நம்ம பொய் சொல்றது இல்ல. நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார், அவங்களை ஆஸ்வதிப்பார். நம்மளை விடுதலை ஆக்கியிருக்கிறார், அவங்களை விடுதலை ஆக்குவார். நமக்கு பரலோக ராஜ்யத்துக்கு பங்குழக்கத்தை மாற்றிருக்கிறார், அவர்களை மாற்றுவார். ரட்சிக்கப்படுங்க, அபிஷேகம் பெறுங்க, ஞானசாடுங்க, கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாருன்னு சொல்லுங்க. இந்த உண்மையை சொல்லுவதற்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப உங்க ஊழியத்தை நீங்க செய்யுங்க. அப்ப இந்த ஊழியத்தை தேவன் அந்த நிரூபித்திருக்கிறார். இரண்டாவது அழைத்திருக்கிறார். அழைத்தவர் நமக்கு என்ன அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், நாம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கணும். அழைக்கப்பட்ட நாம் செய்ய வேண்டியது என்ன? அடுத்து பாருங்க, 9வது வசனத்தில் சொல்றாரு, நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறதை. அப்படி கீழே வாசிக்கிறோம். அப்ப அழைக்கப்பட்டவன் ஒரு மனுஷன் இருப்பானா, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் இருப்பானா, அவனுக்கு என்ன உத்தரவாதம்? அவன் எப்பொழுதும் ஜெபத்திலே ஜனங்களை நினைக்கிற ஊழியம் இருக்கணும். மற்றவர்களை ஜெபத்தில நினைக்கணும். உங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களை ஜெபத்தில நினைக்கணும். பீகார்ல இருந்து வந்த பாஸ்டர் ஜோசப் சொன்னாரு, என்ன டெய்லி எனக்காக 1 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் நம்ம இப்படி ஜெபம் பண்றோம்னு தெரியல. ஜெபம் பண்றோம் கை வைத்துங்க. நாங்கெல்லாம் டெய்லி 1 நிமிஷமாவது அந்த பாஸ்டருக்காக, ஒரு மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏன்னா நம்ம நினைத்துக் கொள்ளுங்கள், அதான் சொல்றாரு. நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைத்துக் கொள்ளுங்கள். அப்ப ஒவ்வொருவரையும் நினைக்கணும், விசுவாசிகள் நினைக்கணும், ஆத்துமாக்கள் நினைக்கணும். நாங்க இரவுல ஜெபம் பண்ணும் போது வேலையில்லாத வேலைக்காக ஜெபம் பண்றோம், கஷ்டப்படுற பிள்ளைக்காக ஜெபம் பண்றோம், படிக்கிற பிள்ளைகளுக்காக, ஹாஸ்டலுக்காக, காலேஜுக்காக, ஸ்கூலுக்காக, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறவங்களுக்காக, வெளிநாட்டில் வேலை செய்யறவங்களுக்காக, லோக்கல்ல வேலை செய்யறவங்களுக்காக, கொத்த வேலைக்காக, பெயிண்ட் அடிக்கிறவங்களுக்காக, கரண்ட்ல வேலை பார்க்கறவங்க, நர்ஸுக்காக, டீச்சருக்காக, தெருவில் குப்பல்றவங்களுக்காக கூட ஜெபம் பண்ணணும். நினைத்துக் கொள்ளுங்கள். அப்ப நம்முடைய நினைவு எப்படி இருக்கிறது? ஜெபம் பண்ணும் போதெல்லாம் நினைங்க, ஆத்துமாக்கள் நினைங்க. நம்ம கண்டதை நினைக்கப்படாது. இது இப்படி ஆயிருமோ, அது அப்படி ஆயிருமோ, வானம் இடிஞ்சிருமோ, பூமி உடைஞ்சிருமோ நினைக்க வேண்டாம். கர்த்தர் சொல்றது, அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். விசுவாசிகள் நினைங்க, உங்க பிள்ளைகளை நினைங்க, உங்க பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிங்க. எனக்காக நம்ம ஜெபம் பண்றோமா? அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிவார். அவருக்கு தெரியும். நீங்க எல்லாம் நினைக்கிறீங்களா? சபையை நினைக்கிறீங்களா? இரவுல ஜெபம் பண்ணும் போது சபையை நினைக்கிறீங்களா? பகல்ல ஜெபிக்கும் போது சபையை நினைக்கிறீங்களா? சபையை நினைச்சு பாருங்க, ஆத்துமாக்களை நினைங்க. சபை இப்படி கிடக்க, இயேசுவே நான் நினைக்கிறேன், அற்புதம் செய்யுங்க. அப்ப முதலாவது அழைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்த பெரிய கிருபை, நம்ம செய்ய வேண்டியது என்னவென்றால், நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே சபை விசுவாசிகளை நினைக்க வேண்டும். உங்களால் ரட்சிக்கப்பட்டவர்களை நினைக்கணும். உங்களால யாரா ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா அதை நினைங்க. நேற்று கூட பூண்டு விற்கிற அம்மாட்ட பேசும்போது, என்னை ரட்சிப்புகள் நடத்தினது இந்த அம்மா பிரௌனியம்மான்னாங்க. அதனாலதான் அவங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்போம். எங்களை திட்டினாலும் ஏத்துக்கிடுவோம், எங்களை புகழ்ந்தாலும் ஏத்துக்கிடுவோம், எங்க தப்ப குத்தி காட்டினாலும் ஏத்துக்கிடுவோம், அதை திருத்திக்கிடுவோம். அந்த அம்மா தான் எங்களை ஆண்டவருக்குள்ள வழிநடத்த நல்ல இடத்துல எங்களை கொண்டு விட்டதால் தான். அதனால அந்த நன்றியை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், நினைச்சுக்கிடுங்க. அப்ப பிரௌனியம்மா என்ன செய்யணும்? டெய்லி ஜெபம் பண்ணும்போது அவங்க யாரு ரட்சிப்புகளை நடத்துனாங்களோ அவர்களை தினந்தோறும் ஜெபத்துல நினைக்கணும். இன்னைக்கு ஒரு ஆளை நம்ம சுவிசேஷம் சொல்லி ஆண்டவர்கள் நடத்துறோம்னா அவங்களை அப்படியே தெருவில் விட்டுறக்கூடாது. அவங்கள ஒவ்வொரு நாள் ஒரு குழந்தைய போல பாவித்து, அவங்கள குழந்தை மாதிரி பாலூட்டி சீராட்டி, ஒவ்வொரு மாதமும் என்னென்ன பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க அதை கொடுத்து அவங்க 4 பேர் ஆத்ம ஆதாயம் பண்ற வரைக்கும் அவங்களை உருவாக்க வேண்டிய கடமை உங்க மேல. உண்மைதானா? அல்லேலூயா. பிள்ளைய பத்தி ரோட்ல போட்டு பேரக்கூடாது. அவர்களை நினைக்கணும், அவர்களை நினைச்சிட்டே இருக்கணும். ஆண்டவரே, நீர் கொடுத்த பிள்ளைகள், நமக்கு 1000 பிள்ளைகள் இருக்கலாம், நம்ம பெத்த பிள்ளைகள் 4 பிள்ளை 5 பிள்ளை இருக்கலாம். ஆனா நமக்கு முக்கியமான பிள்ளைகள் யாரு? நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பெற்றெடுத்த விசுவாசிகள். பவுல் சொல்றாரு, நீங்கள் சந்தோஷமா இருக்கிறத நினைச்சாலே நான் சந்தோஷமா இருக்கிறேன்றாரு பவுல். ஜனங்களை பார்த்து சொல்றாரு, எபேசியர்ல சொல்லும் போது, நீங்க நல்லா இருந்தாலும் எனக்கு சந்தோஷம், நீங்க நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம். அப்ப நம்முடைய சந்தோஷம் என்ன? சொத்து சுகம் அல்ல. நம்ம சந்தோஷம் ஜனங்கள், ரட்சிப்புகள் நடத்தின பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ள நின்னாங்கன்னா சந்தோஷம். நீங்கள் இடைவிடாமல் ஜெபிக்கிறத கேட்டு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன்றார் பவுல். அப்ப நம்முடைய ஜீவியத்துல ஜனங்களுக்காக நாம் பிரயாசப்படணும். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு காலையில இவ்வளவு நேரம் ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணாங்க. அவங்ககிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நான் உண்மையா இருக்கேன், ஆனா உயர்வு இல்லை, ஆனா துரோகிகளும் கண்டபடி நடக்கிற சாராயம் குடிக்கிறவங்களாம் அவனுக்கு பதவி மேல பதவி உயர்ந்துட்டே போறான்.
அப்போ நான் சொன்னேன் உயர்வுனா என்னன்னு கேட்டேன். உயர்வுனா என்ன, ஆசீர்வாதம்னா என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டேன். ஆசீர்வாதம்னா வேலை கிடைக்கிறது, அதெல்லாம் ஆசீர்வாதம், அதெல்லாம் ஆசீர்வாதம். ஒரு நாள் பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனு உனக்காக நான் ஏற்படுத்தியிருக்கேன் என் மகிமைக்குள்ள, இதுதான் ஒரு மனுஷனுக்கு உயர்வு. இந்த உலகத்துல வேலை கிடைக்கும், ஒரு கவர்மெண்ட்ல ஒரு எம்எல்ஏ ஆகுறாரு, எம்பி ஆயிடுவார். எத்தனை வருஷம்? 5 வருஷம். அடுத்த வருஷம் 6வது வருஷம் இன்னொருத்தன் வந்துடுவான். வந்ததும் இல்லாம என்ன செய்வான், இவன் 5 வருஷம் செஞ்ச ஊழலை பட்டியலிட்டு போட்டு கேவலப்படுத்தி சின்னபனமாக்கி ஜெயில ஒருத்தன் ஜெயிலுக்கு போய் செந்தில் பாலாஜி இன்னும் வெளியே வரவே இல்லை. கேவலம் பாருங்க. நம்முடைய ஜீவியம் அப்படி இல்லை. எங்களுடைய உயர்வு, எங்களுடைய ஆசை, எங்களுடைய எண்ணம் இக்காலத்து காரியங்கள் அல்ல, அவன் மகிமையில பிரவேசிக்கிறதா எங்களுடைய வேலை. எங்க உயர்வு அதுதான், எங்க ஆசீர்வாதம் அதுதான். அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஜீவியத்தில் என்ன இருக்கணும்? அழைக்கப்பட்டவர்கள் ஜனங்களுக்காக அவர்களை நினைச்சு ஜோமனம். 2வது 11வது வசனம், உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோடு கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கு உங்களை காண வாஞ்சியா. ஒரு விசுவாசியை பார்க்க வாஞ்சியா இருக்கணும். இந்த அம்மா இங்கிட்டு போனா நம்ம அடுத்த சந்த வழியா ஓடுற மாதிரி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சிலர் சொல்ற வார்த்தை, இவ மூஞ்ச பார்த்தா இவ மூஞ்சில முழிச்சா நமக்கு சோறு கிடைக்காதுப்பா, இவ மூஞ்சில போய் முழிக்கிறது சரி, இது மூஞ்சே சரியில்லை. காலையில் யாராவது ஒரு விசுவாசிய ஐயோ இதுவா பார்த்துட்டோமா இன்னைக்கு விளங்காது. இப்படி விசுவாசியே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அவர்களை காண வாஞ்சியா இருக்கணும், பார்க்கணும்னு வாஞ்சியா இருக்கணும். ஒரு விசுவாசியை பார்க்கணும் வாஞ்சியா இருக்கணும். இந்த விசுவாசியை பார்க்கணும், இந்த விசுவாசியோட பேசணும், இந்த விசுவாசிக்காக சுவிசேஷம் சொல்லணும். அல்லேலூயா. அப்படி வாஞ்சையா இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை குறிச்சு வாஞ்ச, சனிக்கிழமை குறிச்சு வாஞ்ச, 300 நாள் ஜெபத்தை குறிச்சு வாஞ்ச. அல்லேலூயா. ஆமே. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு 9 மணி 8 மணிக்கு ஆராதனையா, நான் 7:50 போய் இருப்பேன். ஒரு வாஞ்சை நமக்குள்ள வரணும். இந்த வாஞ்சையினாலே ஒருவர் தேற்றுங்க. இப்படிப்பட்ட வாஞ்சை அழைக்கப்பட்டவர்களுக்கு இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 8 மணியா, ஒரு வாஞ்சையா ஓடுங்க. 8 மணி ஓடு. ஏன் இன்னைக்கு வேகமா போற? நான் தேவனை சந்திக்க போறேன். நான் வாஞ்சை, அவர் முகத்தை பார்க்கிறேன், அவர் ஆராதிக்க, அவரை தேட. அப்போ ஒரு விசுவாசி, அழைக்கப்பட்ட ஒரு விசுவாசிக்கு தேவை வாஞ்சை, அவரை பார்க்கிற வாஞ்சை. 3வது சொல்றாரு, அடுத்த வசனம் 12, எவ்விதத்தில் ஆகிலும் நான் உங்களிடத்தில் வருவதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாண சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று தேவனுடைய சித்தத்தை அறிகிறவனா இருக்கணும். அழைக்கப்பட்ட ஒரு விசுவாசி தேவனுடைய சித்தம் அறியணும். தேவ சித்தத்தை தெரியுமா உங்களுக்கு? உங்களை குறித்து என்ன சித்தம்? உங்களை குறித்து தேவ சித்தம் என்ன? எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் ஆந்திராவில் இறந்து போனார். அவரு சாகிறதுக்கு முன்னால ஆண்டவர் சொன்னாராம், உன்னை எடுக்க போறோம்னு. இல்ல ஆண்டவரே, இன்னும் 1 வருஷம் நீ வைங்க, அடுத்த வருஷம் இதே நாள் எடுத்துக்காங்கன்னாராம். ஒரு வருஷம் கேட்டாராம், கல்யாணம் முடியல, பெரிய ஊழியம், 5000 10,000 ஆத்துமாக்கள் இருக்காங்க, பயங்கர கூட்டம். அப்போ அவர் சொன்னார், இன்னும் 1 வருஷம் எனக்கு கொடுங்க, ஏன்னா இந்த சபைக்கு அடுத்து யார் பாஸ்டர் ஆக்குறது ஒன்றும் நான் ரெடி பண்ணல. 1 வருஷத்தை கத்தர் கொடுத்தாராம். அதே மாதிரி அடுத்த வருஷம் அதே நாளில் குளிச்சு கிளம்பி எல்லாம் ரெடி பண்ணி நல்லா ஒயிட் ஷர்ட் போட்டு அதாவது ஜிப்பா போட்டு வேட்டி கட்டி போய் படுத்துட்டாராம். படுத்தவர் அப்படியே இறந்து போனாராம். அவருக்கு தெரியும் கத்தர் அவருடைய சித்தம் இதான். அவன் சொல்லிட்டார், இந்த சித்தத்தை அறிஞ்சு வாழ்ந்தார். மரணம் கூட கத்தர் சொல்லிட்டார், உங்களுக்கு அப்படி செய்வார். அவர் சித்தத்தை அறியணும். எனக்கு என்னைக்குப்பா வச்சிருக்கீங்கன்னு கேளுங்க. ஆனால் இப்போ கேட்காதீங்க, இப்போ ஓட்டம் நமக்கு இருக்கு. இப்போ நம்ம வயசான காலத்தில் கேளுங்க, இன்னும் எவ்வளோ நாளுப்பா, என்னை எப்போ எடுத்துக்கிடுவீங்க, டேட்டை சொல்லுங்க, இந்த மாதிரி சொல்லுவார். அவர் சித்தத்தை அறிஞ்சிக்கலாம். அல்லேலூயா. அப்போ அவர் சித்தத்தை அறிகிற அழைக்கப்பட்டவங்க, அவங்க சித்தத்தை, அழைக்கப்பட்டவங்க தேவனுடைய சித்தத்தை அறிஞ்சவங்க தான் அழைக்கப்பட்டவங்க. தேவ சித்தம் என்ன? ஆண்டவரே இந்த காரியத்தை தேவ சித்தமானு கேளுங்க. அப்ப தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்படுகிற நபர் தான் அழைக்கப்பட்டவர். அவருடைய சித்தம் தெரியாம அழையக்கூடாது. இன்னைக்கு நிறைய பாஸ்டருக்கு அவங்க என்ன ஊழியம்னே தெரியல. 5 ஊழியத்துல என்ன ஊழியம்னு தெரியாம இன்னும் போராடிட்டு இருக்காங்க. நிறைய பாஸ்டர்ஸ் மீட்டிங்கு, பைபிள் காலேஜ் டீச்சிங்க்கெல்லாம் போகும்போது யாரெல்லாம் சுவிசேஷ ஊழியம் அப்படின்னு கேட்டா பாதி தூக்குவாங்க, பாதி கீழே போட. கடைசியில் யாருக்கு என்ன அழைப்புன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு கை வைத்தீங்கன்னா பாதி தூக்கு. என்ன 40 வருஷம் ஊழியம் செஞ்ச பாஸ்டர் கை தூக்குறாரு, எனக்கு என்ன அழைப்புன்னு இன்னும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. அப்ப என்னத்தை நீ தேவ சித்தத்தை அறியாத ஆளு. என்ன சித்தம்? தேவ சித்தம். எதுக்காக உங்களை அழைச்சிருக்கிறாரு, என்ன நோக்கம் தெரிஞ்சு ஆண்டவருக்காக ஓடணும். ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு, நீ வா,
ஆபிரகாமே நீ வா, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு. அப்ப அவனை சும்மாவான்னு சொல்ல, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போனார். அவனுக்கு ஒரு தேசத்தை காமிச்சார். அப்ப தேவன் ஒரு மனுஷனை அழைச்சார்னா அவன் அந்த அழைப்பை சொல்லிதான் அழைப்பார். அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தணும். என்ன அழைச்சாருன்னே தெரியாது, தேவ சித்தமே தெரியாத விசுவாசிகளா, தேவ சித்தமே தெரியாத மனுஷர்களா நம்ம ஒருபோது என்ன செய்யக்கூடாது, அவர் சித்தத்தை அறிந்து அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க. சும்மா ஆபிரகாம் நீ வா அப்படின்ட்டு போல, அவனுக்கு ஒரு இடத்த சொன்னார், இந்த இடம் போ, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அதுக்கு ஒரு தேசம் வச்சிருக்கேன் வான்றார். அது மாதிரி நம்மளையும் அழைச்சாருன்னா, ரட்சித்தார்னா, நம்ம எதற்காக அழைத்தார் என்கிறதை அவர் நமக்கு உறுதிப்படுத்துவார். ஆமென். அப்ப தேவ சித்தத்தை அறியணும். 4வது பாருங்க, 14வது வசனம், கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடர்களுக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன். அழைக்கப்பட்டவங்க சுவிசேஷத்துக்கு கடனாளிகளா இருக்கணும். நான் சுவிசேஷத்துக்கு, வேற யாருக்கும் கடனாளியா இல்லப்பா, நான் சுவிசேஷத்திற்கு கடனாளியா இருக்கிறேன். என் மேல விழுந்த கடமை, என் காரியமா யார் போவான்னு கேட்காருல ஏசாயால, என் காரியமா யார் போவா, அறுவடை மிகுதி ஆட்களோ குறைவு, யார் என் காரியமா போவா, நான் ஒருவனை தேடினேன் ஒருவனையும் காணேன். அப்ப இன்னைக்கு நாம சொல்லணும், ஆண்டவரே நான் இருக்கிறேன், நீர் அழைச்ச அழைப்புக்கு நான் கடனாளியா இருக்கிறேன், சுவிசேஷத்துக்கு கடனாளியா இருக்கிறேன், தெருவில் வீதியில நான் சொல்லுவேன், என் சபையில் ஆத்துமாக்களை பெருக பண்ணுவேன், வெட்கப்பட மாட்டேன், கூச்சப்பட மாட்டேன், சுவிசேஷத்தை அறிவிக்கும். நம்ம சபையில் ஒரு பாப்பா வருது, காலேஜுக்கு சீக்கிரமா வருதுன்னா 8 மணிக்கெல்லாம் கிளம்பி 9 மணிக்கு காலேஜ்னா நேர உட்லண்ட்ஸ் ஹோட்டல் பக்கத்தில் போயிடுமா, போய் ஒவ்வொருத்தங்களுக்கா ட்ராக்ஸ் கொடுக்குமா, ட்ராக்ஸ் கொடுத்துட்டு நடந்தே உட்லண்ட்ஸ் ஹோட்டல்லேருந்து நடந்து ஜெயராஜ் அண்ணா பக்கம் காலேஜுக்கு வருமா. வாலிப பிள்ளை கிண்டல் பண்ணுவாங்களாம், கேலி செய்வாங்களாம், அதெல்லாம் பொறுப்படுத்தல பாஸ்டர். ஒரு பையனுக்கு ஒரு ஆளுக்கு போய் ட்ராக்ஸ் கொடுத்துச்சான். அவன் கேட்டானா, அம்மா முதல்ல உன்னைய ஆண்டவர் காப்பாற்ற சொல்லுமா, நீ படிக்கிற வழியை பாருச்சான். அந்த பிள்ளை சொல்லுது, அந்த பாப்பா சொல்லுது, அப்படி சொல்றாங்க பாஸ்டர், என்ன செய்ய முடியும், நான் ஆண்டவர் பார்த்துக்கிடுவாரு அப்படின்னு சொன்னேன். அவன் என்னையே கிண்டல் பண்றான். ஒரு சிலர் கேலி பண்ணுவாங்களாம், ஒரு சிலர் கிண்டல் பண்ணுவாங்களாம். பரவாயில்ல, வெக்கப்படலையே, சுவிசேஷத்துக்காக வெக்கப்படக்கூடாது, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக வெக்கப்பட. பைபிள் சொல்லுது, பூமியில எனக்காக எவன் வெக்கப்படுறான பரலோகத்தில் அவர் நம்மளை குறித்து வெக்கப்படுவார். வெக்கப்படாதீங்க, ரோட்ல சும்மா தைரியமா கொடுங்க, அடிச்சா வாங்கிக்கோங்க, பேசினா வாங்கிக்கோங்க. ஏன், இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரிக்கும் போது எவ்வளவு அவமானங்களை காரி துப்புரா ஒருத்தன் தொடச்சிட்டு நிக்காருல, நமக்காக அவர் அவமானத்தை அற்பமா எண்ணி தூக்கி போட்டாரு. அவமானம்லாம் எனக்கு ஒரு பெருசு இல்லை, என் பிள்ளைகள் காப்பாற்றப்படுறது. ஏன் சிலுவையில் மரிச்சாரு, உங்களுக்காக எனக்காக. நீங்க மறிக்கூடாதுக்காக தான் அவர் அவமானத்தை எடுத்தார். நீங்க ரத்தம் சிந்தக்கூடாது தான் அவர் ரத்தம் சிந்தினார். நீங்க ஆணி அடிக்கப்படக்கூடாது உங்க கையில தான் அவரு ஆணிக்கு ஒப்பு கொடுத்தார். அப்போ சுவிசேஷம் சொல்லுவதற்கு நீங்களும் நானும் கடனாளிகளா இருக்கு. எல்லாருக்கும் சொல்லுங்க, சொந்தக்காரனை விடாதீங்க, ஆலயத்துக்கு அழைச்சிட்டு வாங்க. வாரம் ஒரு சொந்தக்காரனை எங்க வீட்டுக்கு வா இன்னைக்குன்னு கூப்பிடுங்க, கூப்பிட்டுட்டு என் கூட சர்ச்சுக்கு வா, அப்புறம் வந்து நம்ம சாப்பிடலாம்னு கூப்பிட்டுவாங்க. நல்ல பிரியாணி செய்யுங்க, சர்ச்சில் வந்து ஆராதனை அட்டன் பண்ணிட்டு அப்புறம் வீட்டுக்கு கூட்டு போய் சாப்பாடு கொடுங்க. சொந்தக்காரர்களை ஆதாயப்படுத்துவோம், பிள்ளைகளை ஆதாயப்படுத்துவோம். பெத்த பிள்ளைகளை ஆண்டவர்கள் நடத்துங்க. அடுத்தவங்களை 2வது பிள்ளைகளை ஆண்டவர்கள் நடத்துவோம். பெரிய பாக்கியம். ஆமென். இன்னைக்கு நான் பரலோகம் போறேன், என் மனைவி பிள்ளைகள் பரலோகம் வரலன்னா என்ன மாதிரி ஒரு கேவலமான உலகத்துல கிடையாது. தோத்து போயிட்டேன் நான். கொடுத்த மனைவியை பரலோகத்துக்கு கொண்டு வர முடியல, கொடுத்த பிள்ளைகளை கொண்டு வர முடியல. அப்புறம் நம்ம 1000 பேருக்கு சொல்லி என்ன செய்ய? சிலருடைய ஜெபம் எடுத்துருமா, ஆண்டவரே கன்னியாகுமரி தொடுங்க, நாகர்கோவிலை தொடுங்க, மலேசியாவை தொடுங்க, முதல்ல உங்க சின்ன வீட்டில் இருக்கிற உன் பிள்ளை ரசிக்கப்பட்டிருக்கா, மனம் திரும்பியிருக்கா, அதுக்காக கரையை செலுத்து. கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்துல பிரயோஜனமே கிடையாது. காணாத ஒரு ஆள் நேற்று ஊழியக்காரங்க மீட்டிங் போனோம். அப்போ அவர் சொல்றாரு, ஜீசஸ் கால்ஸு, ஜீசஸ் ரெடிமிஷன், அது இதுன்னு சொல்லி பணத்தை அனுப்புறீங்க, அப்படி அனுப்பக்கூடாது என்பதுதான் சத்தியம் சொல்லுது அப்படின்னு நிறைய வசனத்தை எடுத்து சொன்னார். வெளி ஊழியங்களுக்கு ஒருத்தர் பணத்தை அனுப்புனாங்கன்னா அவங்க பைபிளை சரியா வாசிக்கலன்னு சொல்றாரு. பைபிள் சொல்லுது, உன்னுடைய உழைப்பை உன்னுடைய கூடாரத்துக்குள்ளே போடுன்று, ஓ சபையில போடு. இப்ப எனக்கு ஒரு கிருபை தந்திருக்காரு, நல்ல திறமை தந்திருக்காரு. கிருபை தந்திருக்காருன்னா என் திறமையும் என் கிருபையும் கொண்டு போய் தேவதானப்படியில் இருக்கிற சபையில போடக்கூடாது. எனக்கு கொடுத்த கிருபை, எனக்கு கொடுத்த வரங்கள், எனக்கு கொடுத்த அபிஷேகத்தை எல்லாத்தையும் எங்க தான் போடணும்? ஏன் சபைக்குள்ள போட்டு என் சபையை பெருக்கணும். விசுவாசிகள் அப்படிதான். உங்களுக்கு கொடுத்த பணத்தை, உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை எவனுக்கோ ஒருத்தனுக்கு அனுப்புறதில்லை,
எங்கேயோ ஒரு ஊழியத்துக்கு அனுப்புறதில்லை. உன்னோட சபையில உன் சபை வளர்ச்சி போடுங்க, அள்ளி போடுங்க, அள்ளி கொடுங்க, சத்தியத்தை அள்ளி விதைங்க, ஜெபத்தை போடுங்க, முழங்கால போடுங்க. ஏன் சபைக்கு நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்றேன்? அப்படி உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபையும் தாளந்தையும் வரங்களையும் உங்க சபைக்குள்ள போடுங்க. சபையை எழுப்புதல் அடைவீங்க. நம்ம சபை வளரும் போது நம்ம சபை மூலமாய் அநேக சபைகளை வளர பண்ண முடியும். அல்லேலூயா. அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? கர்த்தர் கொடுத்த அனைத்து ஆசீர்வாதத்தையும் நம்ம சபையில கொட்டிடணும், நம்ம பிள்ளைகள்கிட்ட கொட்டிடணும். நல்லா ஜெபிக்கிற கிருபை தந்திருக்கிறாரு, நான் 4 மணி நேரம் கூட முழங்கால இருந்து ஜெபிப்பேன் அப்படின்னா உங்க ஜெபத்தை உங்க சபைக்கு போடுங்க. உங்க சபை வளரட்டும், உங்க பாஸ்டர் வளரட்டும், உங்க பிள்ளைகள் வளரட்டும், உங்க பேர பிள்ளைகள் வளரட்டும். அப்போ நமக்கு கர்த்தர் ஏன் கிருபை தந்திருக்கிறார்? எங்கோ ஒரு சபை வளருவதல்ல, முதல் நம்முடைய சபை என்ன செய்யணும்? வளரணும். அதுக்காக தான் கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? என்ன கொடுத்திருக்கிறாரு? கிருபை, அழைப்பு, தாளம். 5வது 16வது வசனம் சொல்லுது, 15 சொல்லுது, ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கு என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். அப்ப அழைக்கப்பட்டவங்களுக்கு 5வது காரியம் என்ன? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். உங்களுக்கு கொடுத்த அழைப்பு என்ன அழைப்பு? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். பைபிள் சொல்லுது, நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்காதிருந்தால் எனக்கு ஐயோ. அப்ப நமக்கு ஐயோ, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. திடீர்னு ஒரு போன் வருதா? நான் அப்படிதான், எனக்கு யாரு கூப்பிட்டாலும், டிவிஎஸ் ஃபைனான்ஸ்ல இருந்து கூப்பிட்டாலும், காருக்கு ஃபைனான்ஸ்ல இருந்து கூப்பிட்டாலும், டிவிக்கு ரீசார்ஜ் பண்றவங்க கூப்பிட்டாலும், கரண்ட் பில் எடுக்கிறவங்க வந்தா கூப்பிட்டாலும், ஒரு ஆசாரி கூப்பிட்டாலும், கொத்தனார் யாரு கூப்பிட்டாலும் முதல் வார்த்தை என்ன? ஸ்தோத்திரம் பிரதர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க பாஸ்டர் என்ன சொன்னாலும் அவன் வாயில சோத்திரம் வர வரைக்கும் நம்ம விடக்கூடாது. சோத்திரம் பிரதர் கேக்குதா? ஹலோ சோத்திரம். அவன் அறியாமலே அவன் சோத்திரம்னுக்கு அப்புறம் கேக்குது பிரதர் சொல்லுங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கர்த்தர் நாமத்தை, நமக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியம் அழைப்பு என்ன? முடிந்தவரை சுவிசேஷத்தை. உங்க சொந்தக்காரன் மாமன் மச்சா அவன் இந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், ஆனா நம்ம வார்த்தை எப்படிதான் இருக்கணும்? சோத்திரம் பிரதர், சித்தி சோத்திரம், சித்தப்பா சோத்திரம், அம்மா சோத்திரம், அப்பா சோத்திரம் அப்படின்னு ஆரம்பிங்க. அத்தை மாமா சோத்திரம்னு சொல்லுங்க. அவங்க ஹலோ கேக்குதா? சோத்திரம் மாமா கேக்குதா? கேக்குதா? சோத்திரப்பா கேக்குதுப்பா. நான் வாயில ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அல்லேலூயா. குஜராத்துக்கு வந்து ஊழியத்துக்கு போகும்போது ஒரு பிள்ளை பேர் அல்லேலூயா. என்னங்க அல்லேலூயா? ஏங்க இந்த ஊர்ல அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றான். அதனால என் பிள்ளை பேர் அல்லேலூயான்னு வச்சிருக்கேன். மார்க்கெட்ல போய் பழக்கம் பிடிச்சாங்களாம். காய்கறி கடை பிள்ளைய கொண்டு வந்தா அல்லேலூயா நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அல்லேலூயா இங்க வா அப்படின்னு கூப்பிடுவாங்க. உலகத்தான் வாயில கூட அல்லேலூயா வர வைக்கணும்னு அந்த பாஸ்டர் அவன் மகளுக்கு அல்லேலூயான்னு வச்சிருக்காரு. ஒரு பிள்ளைக்கு மகிமா, மகிமைன்னு வச்சிருக்காரு. ஒரு பிள்ளை மகிமா, மகிமா அங்க வா, மகிமை. அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்கு பேரு கூட என்ன செய்யணும்? சுவிசேஷ பிரசங்கத்துக்கு கடனாளியா இருக்கிறேன், வசனத்துக்கு நான் கடனாளியா இருக்கிறேன், கர்த்தர் கொடுத்த ஊழியத்துக்கு நான் கடனாளி. அல்லேலூயா, அல்லேலூயா. திண்டுக்கல்ல ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் போனப்ப அங்க ஒரு பிள்ளை பேர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பிள்ளைக்கு பேரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி பேரு பாருங்க, எங்க போனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாராவது கர்த்தருக்கு பள்ளிக்கூடத்திலேயே படிக்குதுன்னா சரோஜா தேவி, சாரதி, சீரதின்னு வாஸ்து கடைசியில் என்ன வரும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பிள்ளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வந்திருக்கேன் முடிஞ்சா. உலகத்தான் வாயில கூட கர்த்தருடைய நாமத்தை நம்ம எப்படி ஆயிலும். அதான் அந்த பாஸ்டர் சொல்ற, நான் கடனாளியா இருக்கிறேன், பிரசங்கிக்க நான் எப்படி இருக்கிறேன்? கடனாளியா இருக்கிறேன். உங்க பேரெல்லாம் இந்து பேரா இருந்தா மாத்திருங்க, கிறிஸ்தவ பேருக்கு, கிறிஸ்டியன் பேருக்கு மாத்திருங்க. ஈஸியா மாத்திரலாம், சீக்கிரம் சட்டம் வரப்போகுதான். இந்து பேரை வச்சுக்கிட்டு கிறிஸ்தவ கோயிலுக்கு போறவங்க எல்லாரையும் இந்து கோயிலுக்கு, தாய் மதத்துக்கு திரும்பிடணுமா அப்படி ரூல்ஸ் வரப்போகுது, ஜாக்கிரதை. ஆமே. அப்போ வந்துக்கிட்டு கழுத்தை பிடிக்கும்போது ஐயோ எனக்கு இந்து பேர், ஆனா நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், பேரை மாத்து, இல்லைன்னா வந்துரு தாய் மதம். நீங்க சொல்ல தாய் மதம், என் தாயின் கருவில உருவாகும் முன்னே கர்த்தர் அழைச்சார், அந்த மதம் ரட்சகர் இயேசுடைய மதம். அல்லேலூயா. அப்ப கடனாளி. கடைசியாக 6வது 16வது வசனம், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படாதீங்க, வெட்கப்படவே கூடாது. பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன். பவுலுக்கு வந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு தெரியுமா? நீங்க வாசித்து பாருங்க. 6ஆம் அதிகாரம் ரோமர் 6:30-35 வாசித்து பாருங்க. பட்டயம், நிர்வாணம், நாசமோசம், கல்லறி, அவமானம், கப்பல் சேதம், நிர்வாணம்,
ஒன்று குறை இப்படி இப்படி ஒவ்வொன்றா சொல்றாரு. இத்தனை அடி வாங்கியும் நான் வெட்கப்படேன். யாருக்காக? சுவிசேஷத்துக்காக. இன்னைக்கு நம்ம முழங்கால் போட்டு இந்த ஜெபத்தில் நம்ம உட்கார்ந்துருக்க காரணம் என்ன? நான் வெட்கப்படலை, சுவிசேஷத்துக்காக. ரோட்ல போன ராம்குமார் ஐயா டெய்லி எனக்கு கால் பண்ணுவார். கால் பண்ணிட்டு 3 அல்லேலூயா சொல்லுவார். அல்லேலூயா அல்லேலூயா. எங்க இருக்கீங்கன்னு கேட்டா, நான் உட்லண்ட்ஸ் பக்கத்தில் நிற்கிறேன், நான் ஆர்எம்டிசி செட்டு பக்கத்தில் நிற்கிறேன், இந்த ஜெயராஜா காலேஜ் முன்னாடி நிற்கிறேன், பிள்ளைலாம் நிற்குமா, அல்லேலூயா அல்லேலூயா எனக்கு ஃபோன் பண்ணுவார். நானும் விடாம எங்க இருந்தாலும் அல்லேலூயா அல்லேலூயான்றேன். எங்கிட்டாவது இருந்தாலும் வண்டியில போகும்போது அல்லேலூயா. அவர் போடுற சத்தத்துக்கு ஈக்குவலா நம்ம போடணும். காரணம் என்ன? நான் வெட்கப்பட மாட்டேன், ஏன்னா கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்காக. அல்லேலூயான்னு சொன்னோன்னே நம்ம பாப்பாமல ஒருத்தன், என்ன அல்லேலூயா சொல்லுது, யார்? கிறிஸ்தவங்களா? இயேசுவா? வாயில இயேசு வருதா இல்லையா? இது அல்லேலூயா கூட்டம், அல்லேலூயா வாயில வருது இல்ல. இதுக்காகவே நான் வெட்கப்படாம கத்தணும்ன்றார் அவரு. சுவிசேஷத்தை நிமித்தம் வெட்கப்படாது. பைபிளை தூக்கிட்டு வர்றதுக்கு வெட்கப்படாது. 4 பேர் சொல்லுவான், என்ன பைபிள்? வெட்கப்பட மாட்டேன். நான் பெட்டிக்குள்ள போட்டு பூட்டி வைக்க மாட்டேன், பைபிளை நெஞ்சில வச்சு வருவேன். நான் இவ்வளவு பெரிய பைபிள் வச்சிருந்தேன், பெரிய பைபிள். அதை வச்சு தான் அவன் எங்கேயும் பிரசங்கம் பண்ண போவேன். பைபிளை ஒரு பேக்குள்ள போட்டு சூட்கேஸ்ல பூட்டிலாம் கொண்டு போக மாட்டேன். பேக் வச்சிருந்தாலும் பைபிளை நெஞ்சில் அணைச்சிட்டு தான் பேக்கை தூக்கிட்டு போவோம். ஏன்னா அவங்களுக்கு தெரியட்டும், இது பைபிள், இது இயேசு, அது அவருடைய வசனம் இருக்கு, வார்த்தை இருக்குன்னு. சுவிசேஷத்தை நிமித்தம் வெட்கப்படாதீங்க, நான் வெட்கப்படாம இருப்பேன்னு பவுல் சொல்றார். இந்த காலவெளியில அழைக்கப்பட்ட உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த இந்த 6 காரியத்தையும் மனசுல வச்சு ஜெபம் பண்ணுவோம். கண்ணை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில். கர்த்தாவே, அழைக்கப்பட்டவன் ஜெபம் பண்ணுவான், அழைக்கப்பட்டவன் எல்லாத்தையும் நினைப்பான், அழைக்கப்பட்டவன் ஒவ்வொருவருக்காக தியாகமா நிற்பான், அழைக்கப்பட்டவன் அவங்க பிரசங்கிப்பான், அழைக்கப்பட்டவன் வெட்கப்பட மாட்டான். காலவெளியிலே அழைக்கப்பட்ட நீங்கள் வெட்கப்படாம கர்த்தருக்காக நிற்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே.